கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? என்னை அன்போடு அழைத்த அருமையான தேவ ஊழியருக்காக, குடும்பத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் மேன்மேலும் பெருக பண்ணுவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தை கொண்டு செய்வாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே, அதிசயமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை ரெண்டு கைகளை உயர்த்தி, ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. மறுபடியும் சொல்லுங்க, ரட்சகரே ரட்சகர். Glory Yesu. Amen. ஆராதனை. நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்ததுன்னு சொல்றவங்க? ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். சொல்லுங்க, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. சொல்லுங்க, நீர் செய்ததை, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். சொல்லுங்க, எக்காலமும் என் நேரமும். ஆமென். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அவர் நல்லவர். பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, என்னை நடத்தினார் என்னை நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். கைகளை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, எந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை போகும். நல்ல கையை தட்டி பாடுவோமா? எல்லாரும் கைகளை தட்டி. ஜீசஸ், ராஜா நீ செய்த நன்மைகளை, ஆமென். ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Glory Jesus. Hallelujah. ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. Hallelujah. ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். நிரத்தனை நல்லவர், உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் க்ளோரி, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சகலமும். ஆமென். தேவன் நல்லவர், அவருடைய திட்டத்திலே தீமையே கிடையாது. நமக்கு தீமை போல தோன்றும், அப்படி தீமையாய் காரியங்கள் காணப்பட்டாலும் அந்த தீமையும் கர்த்தர் நன்மையாகவே மாற்றுவார். அவர் நல்ல தேவன். சொல்லுவோமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. பாடுங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. பாடுங்க. உங்க கைகள், ஆமென்,
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும். சொல்லும், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்க. நடத்திடும் பாதைகளும், நடத்திடும் பாதைகளும். ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது. ஓ ஹல்லேலூயா. உங்க கைகள் ஏமலா ஷேகமமரோ தனரே ரிமமச்சனரே ஹஞ்சரா. ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாது. ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. மறுபடியும் சொல்லுங்க. ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. கைகளை அசைத்து கடைசி ஹல்லேலூயா பாடுவோம். ஆஹா worship him. ஆஹா ரஹமஷேலரே. ஆஹா உங்க பிரசன்னத்தால் இடை கட்டுங்கப்பா. ஆமென். ஆஹா glory Father. Jesus. Hallelujah. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, hallelujah. Yes Father. உம்மை முழு இருதயத்தோடு உயர்த்தி உமக்கு முன்பாக பணிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அதனுடைய 18வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே அதிகமாய் எல்லா சபைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து அதிகமாய் தியானிக்கிறதும் அதை குறித்து
பேசப்படுகிறதுமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுபடுவதற்கான காரணமே என்ன அப்படின்னா, அவர் நம்மை போல மாறினது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தின வசனங்களில் நீங்கள் படிக்கும்போது 16வது வசனத்தில் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். 17ல் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. இப்போ நம்மை போல மாறி அவர் என்ன செய்தார் அப்படின்னா, சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். எதற்காக வென்றால், சோதிக்கப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராகும்படிக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கமானாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரையும் துடைப்பாராம். கண்ணீர் எப்போ வரும்? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன். கண்ணீர் எப்போ வரும்? எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். அப்படி சொன்னது அழகா சிரிக்கிறீங்க பாருங்க. எல்லாரும் அழுங்க பார்க்கலாம்னு சொன்னாலும் அழ முடியாது. எல்லாரும் கொஞ்ச நேரம் அழுவோமாலாம் அழ முடியாது. அழணுன்னா என்ன உண்டாகணும்? நீங்க எங்கேயோ இருக்கிறது போல, நான் எங்கேயோ இருக்கிறது போல இருக்கு. அதனால கொஞ்சம் சத்தமா சொன்னீங்க. நான் பேசுறது கேக்குதா? பின்னாடி கேக்குதா? ஓகே. அழணும்னா என்ன உண்டாகணும்? என்ன சார்? வலி வலி வலி, வேதனை. இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஆகி உதவ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருந்து உதவி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், என் வேதனையை அவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். வேதம் சொல்லுகிறது, அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு செவி கொடுக்கிறார் என்று. அதாவது நாம் படுற கஷ்டத்தை அவரும் பட்டு அந்த கஷ்டத்தில் இருக்கிற எனக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இயேசுவை சொந்தமாய் கொண்டது. அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இன்னைக்கு சுருக்க டைம்ல 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, யாரை சோதிக்கிறார்? 2, ஏன் சோதிக்கிறார்? 3வது, எப்படி உதவுகிறார்? இந்த 3 காரியங்களை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த செய்தியெல்லாம் பேசும்படி தீர்மானித்து எடுத்தது. ஆனால் இந்த மாலை வேளையில் ஆவியானவர் இந்த வார்த்தையை மனதில் திரும்ப திரும்ப கொண்டு வந்ததுனால செய்தியை கொஞ்சம் மாற்றி, ஆமென், சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இந்த மாலை வேளையில் பேச விரும்புகிறாருன்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அப்பா வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோதனை, எல்லா மனிதரும் சோதிக்கப்படுகிறான் என்று 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டது. சோதனை இல்லாத ஒரு மனிதனை சொல்ல முடியுமா? சோதனை இல்லாத மனிதன் யார் தெரியுமா?
இதுவரை பிறக்காத மனிதன். ஒரு குழந்தை பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்குது தெரியுமா? அழுதுட்டு தான் பிறக்கும் போதே பிள்ளை 10 மாசம் உள்ள இருந்து ஏதாவது அழுக சத்தம் கேட்டுச்சா? இல்லை. இந்த பூமியில ஒரு குழந்தை வந்ததுமே ஓன்னு அழுது வருது, போகும்போது அழ வச்சுட்டு போகுது. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா கடன் வாங்கியாவது அழுவாங்க. இந்த பூமியிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் தேவன் சிலர் வாழ்க்கையில பர்பஸா சில சோதனைகளை அனுமதிக்கிறார். இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. யார் வாழ்க்கையில் இப்படி அனுமதிக்கிறார்? ஆண்டவர் சோதித்த நபர்களை ஒரு 4-5 பேர் பேரை சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள்ல. நம்ம எல்லாருக்குமே முதல்ல வாயில வர்றதே யோபு தான். ஆனாலும் நம்மள சொல்ல மாட்டேங்கிறோம் பாத்தீங்களா? அவன் யாரை கர்த்தர் சோதிக்கிறார்? மத்தேயு 3வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அதோட முடிஞ்சுதா வசனம்? முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, அது எத்தனாவது? 4:1. அப்ப அப்பொழுதுன்னு தொடங்குதுன்னா 3 முடியலைன்னு அர்த்தம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போக. இங்க சோதிக்கிறது யாரு? பிசாசு. பெர்மிஷன் கொடுத்தது யாரு? ஆவியானவர். யாருக்கு? இயேசுவுக்கு. எப்பொழுது? கொஞ்சம் முன்னாடி தான் அப்பா மேலிருந்து பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது அப்பொழுது. அப்போ தேவன் சிலர் வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கிறார் பாருங்கள். ஆமே. அது எல்லார் வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா இல்ல. யார் அவருக்கு மிகவும் பிரியமானவர்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நாம் பாடினோமே, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும். யோபுவின் வாழ்க்கையில சோதனைக்கான காரணம் என்ன? யோபுவின் வாழ்க்கையில சோதனைக்கான காரணம் என்ன? எங்களை போல பிரசங்கி மாட்ட கேட்டா ஒரு 7-8 காரணத்தை அங்கெங்கேயாவது கண்டுபிடிச்சு கடன் வாங்கியாவது சொல்லுவோம். ஆனா உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. தேவ சமூகத்தில் சாத்தான் வந்து நிற்கிறான். அவன் கூட யோபு மேட்டரை எடுக்கவே இல்லை. யோபு மேட்டரை சாத்தான் ஓபன் பண்ணவே இல்லை. சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து கர்த்தர் கேட்கிறார், என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அது கேட்டதுனால தான் இப்ப பிரச்சனை. இது மட்டும் யோபுவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? கொஞ்சம் சும்மா இருக்க ஆண்டவரே, அவனே மறந்து இருக்கிறான், நீங்க போய் அவனை ஞாபகப்படுத்தி என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படி கேட்கும் போது தான் சாத்தா சொல்ல, எப்படி கவனம் வைக்க முடியும்? நீர் தான் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுதில்லாங்க, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற ஒருவனுடைய நிழலை கூட, ஏன் முடிய கூட சத்துருவுக்கு தொடவே முடியாது. உடனே ஆண்டவர் சரி அவன் வெல்த்தை தொட்டுக்கோன்னு சொல்லிட்டு வெல்த்ல கை வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம, கர்த்தருடைய அனுமதி இல்லாம சத்துருவுக்கு நம்ம நிழலை கூட தொட முடியாது. அப்படி அவன் தொடுறான்னா கர்த்தர் அலோவ் பண்ணி இருக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் அலோவ் பண்ணி இருக்கிறாருன்னு, அனுமதிச்சிருக்கிறாருன்னு அதுக்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ திட்டம் நமக்கு புரியாது.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படி நம்மை குறித்த அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் இருக்கிறது. இது நமக்கு தெரியாது. புரியாததுனால தான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். புரியாமல் புலம்புகிறோம். புரிந்தால் துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு போனாராம். அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் அடுத்து என்ன பண்ண போறார் தெரியும்ல? வேர்வையெல்லாம் ரத்தமாக வடிய போகுது. அவ்வளோ வியாகுலப்பட போகிறார், அவ்வளோ கஷ்டப்பட போகிறார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி போகிறாராம்? ஸ்தோத்திர பாட்டை. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த வலிக்கு பின்னாக ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே தான் எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருக்கு பிரியமானவர்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க, பயபக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறீங்க, ஆண்டவருக்கு ஊழியமும் செய்கிறீங்க. அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்போது நீங்கள் சோர்ந்து பின்வாங்கிறாதீங்க. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நான் அவருக்கு மிகவும் பிரியமானவன். நான் அவருக்கு மிகவும் பிரியமானவன். ஜனங்கள் கேட்டு வாங்கின ராஜா சவுல், கர்த்தர் தெரிந்து கொடுத்த ராஜா தாவீது. 2 பேர்ல யார் ரொம்ப பிரச்சனையை அனுபவிச்சாங்க தெரியுமா? தாவீது. ஏன் ஆண்டவரே தாவீதுக்கு அப்படின்னு கேட்டா, தாவீதை பத்தி ஆண்டவர் சொல்லுவார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். நாலா திசையிலிருந்தும் வந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா கூடவே இருக்கும்படி எல்லாத்தையும் விட்டு வந்த சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பல நேரத்தில் நமக்கு புரியாது. ஏன்னா யார் யார் கர்த்தருக்கு பிரியமானவர்களோ அவர்கள் சாத்தானுக்கு எதிரானவர்கள். எனவேதான் இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைத்ததானால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னமே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, கைகளை உயர்த்தி, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்கவல். இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க, பரத்தில் இருந்து, பரன் என்னை காக்கவல், காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காக்கும் வல்ல காத்திடுவா என்றுமே, காத்திடுவார் என்று. ஏன் சோதிக்கிறார்? ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை பார்க்கும்போது அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் நமக்கு தெரியும், தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லாத்தையும் விட்டு வரான். தன் இனத்தை விடுகிறான், தேசத்தை விடுகிறான், தகப்பன் வீட்டை விடுகிறான், எல்லாத்தையும். ஃபியூச்சர் பெரிய கேள்விக்குறி ஆபிரகாமுக்கு. ஆண்டவரை குறித்த முழுமையான அறிவு கிடையாது. கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கும் போது
அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லாத்தையும் விட்டு புறப்படுகிறான். இந்த ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் சிநேகிதன் அப்படிங்கிறார். இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்து வாக்கு தத்த சந்ததியை கொடுக்கிறார். உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவன் மேல அவ்வளவு மாறாத அந்த பிரமாணத்தை, அந்த உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டு தேவனுடைய பார்வைக்கு மிகவும் உகந்தவனாய் இருந்த இந்த ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சோதனை தெரியுமா? கீழே படிச்சீங்கன்னா தெரியும். உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து, தகன பலியாக பலியிடு அப்படிங்கிறார். ஏன் இந்த சோதனை? ஆபிரகாம் லைஃப்ல இன்னொரு சோதனை ஆரம்பத்தில் இருந்து. என்ன சோதனை தெரியுமா? ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு 25 வருஷம் கொடுக்காம வச்சிருந்தார் பாருங்க, அந்த சோதனை. இந்த கொடுக்காத ஒரு சோதனை இருக்கு. இந்த கொடுக்காத சோதனையை விட கொடுத்து சோதிக்கிறார் தெரியுமா, அந்த சோதனை தான் தாங்கவே முடியாது. 2 விதத்தில் ஆண்டவர் சோதிப்பார். கொடுக்காம சோதிப்பார், அடுத்து கொடுத்து சோதிப்பார். இந்த கொடுக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சோதிச்சாலும் பரவாயில்ல, கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு இருக்கும். பரவாயில்ல, கொடுத்து சோதி, எப்படியும் கொடுக்கிறார்ல. ஆனா நீங்க பைபிள்ல பாருங்க, இந்த கொடுக்காம சோதிக்கிறார் தெரியுமா, அவங்க யாருமே விழமாட்டாங்க. அது அக்கினி ஆனாலும் சரி, வனாந்தரம் ஆனாலும் சரி, அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க ஆண்டவருக்குள்ள. இந்த கொடுத்து சோதிக்கிற இடத்துல தான் இப்ப தாவீதை பார்த்தீங்கன்னா கொடுக்காம சோதிக்கிறார். ஆனா சாலமோன் பார்த்தீங்கன்னா அவன் பாய் திறந்து பேசுறதுக்குள்ளாவே எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனா 2 பேருடைய முடிவும் நமக்கு நல்லா தெரியும். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, இவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அவங்களுக்கு இப்படி பண்ணிருக்கிறீங்க. உங்க லைஃபை இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு நியமித்த பாதையே சந்தோஷமா எண்ணி புறப்படுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் இந்த ஆபிரகாமை இப்படி சோதிக்கிறார்? உபாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தின் பிற்பகுதியிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்ப ஆண்டவர் எதுக்கு சோதிக்கிறார் சொல்லுங்க? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பதை அறியும்படிக்கு. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்று அறிய சோதிக்க தேவையில்லை. நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இயேசுவை பிடிக்கும்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்கும். சரி, நம்மளும் விடுங்க. ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமான்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், உங்களை தான் பிடிக்காதுமாங்க. இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா கேட்டால் எல்லாரும் தான் அன்பு கூறுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடு. ஃபாதர் பாடியிருக்காங்களா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி ஆராதனை லோரே ஆராதனை. ஆண்டவர் சோதிப்பார், அன்பு கூறுகிறோமா. இங்கே ஆபிரகாமை கர்த்தர் இப்பொழுது சோதிக்க காரணம் என்ன? அந்த 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? 21வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது.
என்ன சம்பவம்னா, இஸ்மவேலா ஈசாக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது வீட்டில். சாராள் சொல்றாங்க, இந்த இஸ்மவேலை துரத்திருங்க அப்படின்னு. ஆபிரகாமுக்கெல்லாம் அப்படி இஸ்மவேலை துரத்த முடியாது, ஏன்னா ஆபிரகாமுடைய வித்து. ஆனால் இஸ்மவேலா ஈசாக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததும், ஈசாக்குக்காக நல்லா கவனிக்கணும், ஈசாக்கு மேலே வச்ச பாசம் இஸ்மவேல் மேலே வச்ச பாசத்தை விட அதிகமானதுனால ஈசாக்குக்காக ஆபிரகாம் இஸ்மவேலை துரத்தி விட்டான். இதை யார் பார்க்கிறார்னா கர்த்தர் பார்க்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். 21வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வந்த சோதனை என்ன அப்படின்னா, ஈசாக்கா இஸ்மவேலா. 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? ஈசாக்கா ஆண்டவரா. ஆண்டவர் மொட்டையா உன் பையனை பலி செலுத்துன்னு சொல்லியிருந்த ஆபிரகாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் இஸ்மவேலை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆண்டவருடைய சோதனையில் தெளிவு இருக்கும். உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கை. ஆண்டவருக்கு ஈசாக்கு மேல அன்பு வைக்கிறது ஆண்டவருக்கு பொறாமை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஸ்தானத்துல ஈசாக்கை தூக்கி வைக்க கூடாது. நம்ம அநேகர் தவறு செய்கிற முக்கியமான இடம் இது. ஒன்றும் இல்லாத போது கர்த்தரை உயர்த்தி வைக்கிறோம், எல்லாம் கிடைக்கும் போது கர்த்தரை இறக்கி வைத்து விட்டு அந்த ஸ்தானத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீர்களா? எகிப்திலிருந்து வெறுங்கையாய் புறப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களிடத்துல நீங்கள் போய் எல்லா வீட்லேயும் போய் பொருள்லாம் கேட்டு வாங்குங்கன்னு சொல்லி எல்லாரும் போய் கேட்பாங்க. நிறைய பொன்னோடு பொருட்களோடு புறப்படுவாங்க. இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் பின்னாட்களில் என்ன ஆயிட்டு தெரியுமா? கர்த்தருடைய ஸ்தானத்தில் இவங்க இந்த பொன்னால ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி தூக்கி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணு எங்கிருந்து வந்தது? கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமே தவிர ஆசீர்வாதத்தை ஆராதிக்க கூடாது. ஆராதனைக்குரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதனாலதான் தன் தகப்பனையாவது தன் தாயாவது தன் மனைவியாவது தன் சகோதரனையாவது தன் சகோதரியையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவன் என்று சொல்லவில்லை. அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆனால் என்னிலும் அதிகமாய். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்துல நம்ம தேவனை விட வேறொரு நபரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நபரை நம்ம விக்கிரகமாக்க துவங்குகிறோம். வேலையில ஒரு பிரச்சனை வருதா, ஆண்டவரே இவங்க எனக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படி பார்க்கறத விட நம்ம எப்படி ஆவிக்குரிய நிதானிக்கணும். எப்படி நிதானிக்கணும்னா, ஆண்டவரே நான் உங்களை விட வேலையை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவரே அப்படி முதல்ல பார்க்கணும். பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருதா, ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வருதா, ஆண்டவரே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை நான் இங்கேதான் பிரச்சனை. தேவன் சோதிப்பது சரி செய்வதற்காக. நம்ம பாடணுமே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த. எங்க சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். ரெண்டு பேருடைய ஆரம்பத்தை பாருங்க. சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்தவன், தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவன். ரெண்டு பேரையும் ராஜாவாக்குறார். ராஜாவானதும் சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்துட்டார். ஆனா தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்கல. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அன்னைக்கு ஒரு மேய்ப்பனுடைய வஸ்திரத்தை போட்டு எப்படி ஆடினானோ
அப்படியே தான் மேய்ப்பனா இருக்கும்போது எப்படி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினானோ, ராஜாவான பிறகும் தாவீது தன்னை தாழ்த்த தயங்கவில்லை. அந்த தாவீதுக்கும் தலைமுறைக்கும் கர்த்தர் சதா காலமும் கிருபை செய்கிறார். நாங்கள்லாம் இப்போ ரொம்ப சீனியர், நாங்கள்லாம் பெரிய பாஸ்டர்ஸ், நாங்கள்லாம் பெரிய ராஜாக்கள், அதனால நாங்கள்லாம் நோ. தாழ்த்துகிறவன் எவன் உயர்த்தப்படுவான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதாவது ஒரு பைபிளில் நிறைய காரியத்தை கண்டு ருசித்து அனுபவிக்க கிருபை செய்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? இவனை எவ்வளோ உயர்த்தினாலும் இவன் என்னை விட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கை மட்டும் நீங்கள் ஆண்டவர் கொடுத்து பாருங்க, நீங்கள் போதுன்னு சொல்கிற அளவுக்கு உயர்த்திட்டே இருப்பார். இவனை எவ்வளோ பிளஸ் பண்ணாலும் இவன் 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 என் பாதத்தில் தான் இருப்பான், இவன் என்னை நேசிச்சுட்டே தான் இருப்பான், இவன் நான் அப்பான்னு கூப்பிடுவான், இவன் நான் ஆண்டவரேன்னு கூப்பிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க. ஏன்னா பெற்றுக்கொள்ளும் வரை அவரை பார்க்கிறோம், பெற்றுக்கொண்ட பிறகு பெற்றுக்கொண்டதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல தான் இது ஆபிரகாமுக்கான சோதனை அல்ல, ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த சோதனையை வைக்கிறார். ஒவ்வொரு விதத்தில் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொன்னதும் ஆபிரகாம் ரெடி ஆகிறார். ஆபிரகாம் ரெடி ஆகிறார். ஏன் ரெடி ஆகிறார் தெரியுமா? ஏன்னா ஆண்டவரே எனக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும், ஈசாக்குக்காக நான் இஸ்மவேலை இழப்பேன், ஆனா யாருக்காக நான் உங்களை இழக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த பூமியில உள்ள உறவுகள்ல ஆபிரகாமே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஈசாக்கு ஆண்டவரான வரும்போது எனக்கு ஆண்டவர் தான். என்னை ரொம்ப கவர்ந்த, எனக்கு ரொம்ப சவாலான ஒரு வேத பகுதி, லோத்து அழிக்கப்பட போகிறான்னு தெரிஞ்சதும் ஆபிரகாம் காலில் விழுந்து கதறுவார். 50 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா, 45 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா, 30 இருந்தா அழிப்பீங்களா, அப்படி கெஞ்சிறார். நான் சாம்பலும் தூளுமானேங்கிறார். ஓ, இந்த விஷயம் லோத்துக்கே தெரியாது. ஆமென். அவ்வளவு தாழ்த்தின மனுஷன் ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட அப்பா ப்ளீஸ் 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 கெஞ்சல. என்ன ஆண்டவரே, டவுட் வந்துட்டு ஆண்டவரே, நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை விட்டதும் உங்களுக்கு டவுட் வந்துட்டு ஆண்டவரே, இவன் நாளைக்கு ஈசாக்குக்காக என்னைய விடுவான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆண்டவரே? இல்லை ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் எதை இழந்தாலும் உங்களை விட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்பவுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட், எனக்கு எப்பவுமே. ஹல்லேலூயா. அகல ஆழ உயரமா என் இந்த ஈசாக்கெல்லாம் அந்த ஆபிரகாம் லைஃப்ல எப்போ ஆண்டவர் வந்தான்? ஹல்லேலூயா. இந்த சரீரம் செத்த சரீரம் தான் ஆபிரகாமுடைய குவாலிட்டி. இன்னைக்கு நமக்கு இருக்கிற நன்மைகள் எல்லாம் எதனால வந்துச்சுங்க? எப்பங்க வந்துச்சு? நாம் யாரா இருந்தோம்? வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு அல்லவா, நாம் மண் என்பதை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நினைச்சது போல காரியம் நடக்காததும் ஆண்டவர் விட்டு போற ரீசன் என்ன? நான் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ரீசனே அந்த ஒரு காரியமா இருக்கிறது. இல்லை இல்லை, ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. நான் கேட்ட காரியம் கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். ஆபிரகாம் கொஞ்சமும் தயங்கவில்லை. உண்மையான அன்பு இருக்கிற உள்ளம் கொடுக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், அதான் அன்பு நிமித்தம் தி பெஸ்ட் கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே, இதுக்கு மேல கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் என்ன ஒரு தூதனை கொடுத்திருக்கலாம்ல. அந்த கத்தியை வச்சிட்டு இருக்கிற மீகாவேல் போயிட்டுவான்னு சொன்னா, இங்க ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி ரட்சித்திருக்கலாம். அக்னி சூளையில் ரட்சித்தாரே, சிங்க கவிலிருந்து ரட்சித்தாரே,
கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை, இது ரட்சிக்கிறதுக்கு ஏன் குமாரனை கொடுக்கிறார் தெரியுமா? இதுதான் பரலோகம் நம்மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு. ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்து தன்னுடைய குமாரனை கொடுக்கிறான். அன்பின் அடையாளம் என்பது கொடுப்பது, நாம் நம்மை கொடுப்பது. என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை முழுமையா அன்பின் அதனாலதான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை எல்லாரும் தம்மிடத்தில் அழைத்து சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நீர் அறிவீர். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்படின்னா தான் நீ ஒன்று அர்ப்பணிக்க முடியும். அன்பு இருந்தால் தான் அர்ப்பணிக்க முடியும். அர்ப்பணித்தால் தான் கர்த்தருடைய சேவையை செய்ய முடியும். இன்னைக்கு ஏன் தெரியுமா, நமக்கு நம்ம காரியத்துக்காக மட்டும்தானே இன்னைக்கு நம்ம ஜெப குறிப்பே பாருங்க. ஏன் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறோம் தெரியுமா? அதுக்கு விசேஷத்தை வரம் வேணுமா? ஒரு உரமும் வேண்டாம். அன்பு அன்பு. எனக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், அவங்க அழுதா என்ன அறியாமல் என் கண்ணில் கண்ணீர் வருமா வராதா? வரலாங்க. நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும், அது நம்ம புருஷனாகட்டும், மனைவியாகட்டும், பெற்றோராகட்டும், பிள்ளைகளாகட்டும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நம்ம இருதயம் ஏன் துடிக்குது? லவ். அப்போ நம்ம உண்மையில ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறோம்னா, அவர் தேசத்தில் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து அவர் அழும்போது நம்முடைய இருதயம் என்ன ஆகும் தெரியுமா? உடையும். தேசத்தில் அநீதி தலை தூக்கி ஆடுகிறத பார்த்து கர்த்தர் அவர் மனஸ்தாபப்பட்டார். பைபிள்ல இருக்கு, அவர் சவுலை ராஜா வாக்கினது நிமித்தம் மனஸ்தாபப்பட்டாரா. அவர் மனஸ்தாபப்பட்டார் என்பதை அறிந்ததும் சாமுவேலுக்கு நைட்டு தூக்கம் போச்சு. ஏங்க, அது சவுலுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற டீலு. சாமுவேலுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அப்பா ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு சாமுவேல் தூங்காம இருக்கிறார் பாருங்க. நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்க ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்கும்போது நம்ம வெளியே தூங்காம விழித்திருப்போம்ல, அதுக்கெல்லாம் ரீசன் என்ன? லவ், அன்பு. இந்த அன்பு இருந்தா நம்ம நேரத்தை கொடுப்போம், நம்ம ஆரோக்கியத்தை கொடுப்போம், நமக்குள்ளதை கொடுப்போம், நம்மையே கொடுப்போம். இதான் முழுமையான அன்பு. அந்த அன்பு என்னது என்பதை சிலுவையிலே இயேசு காண்பித்தார். யோபுவின் வாழ்க்கையில பாருங்க, வெல்த் போச்சு, ஹெல்த் போச்சு. சாத்தா எங்கெல்லாம் கை வைக்கிறான் பார்த்தீங்களா? முதல்ல வெல்த்தில் கை வைக்கிறான், பொருளாதாரத்தில் கை வைக்கிறான், அடுத்து ஹெல்த்தில் கை வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் 99% கிறிஸ்தவர்களும் சர்ச்சுக்கு வர்றது இந்த ரெண்டுக்காக தான். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே என்னை சுகமாக்கும். இந்த ரெண்டு தள்ளி வேற என்ன ஜெபக்குறிப்பு இருக்கு? எல்லா ஜெபக்குறிப்பும் இந்த ரெண்டுக்குள்ளதான் இருக்கு. அவன் பார்த்தான், ரெண்டுலையும் கை வச்சான். ரெண்டுலும் கை வச்சது நிறைய பேர் மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க. யோபுவின் மனைவி எல்லாம் மறுதளிச்சுட்டாங்கல்ல. யோபுட்டு என்ன சொல்லுவாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு துதிக்கிறதே அப்புறம் அந்த பிடிக்காம ஆயிட்டு. ஆனா யோபு பார்த்தீங்களா, எனக்கு கொன்று போட்டாலும் நான் உங்களை தான் நம்புவேன். இந்த யோபுவை விட்டுட்டாராங்க ஆண்டவர். இழந்த அனைத்தையும் ரெண்டத்தனையா திரும்ப கொடுத்தா. நம்ம நேசிக்கிறோம் ஆண்டவரை. ஒரு சின்ன சோதனை, ஒரு 2 மாசம் சேலரி போடல, தளர்ந்துருவோமே. எத்தனை கூட்டத்தில் போய் அட்டன் பண்ணி பார்த்தோம், இல்லை விடுதலை கிடைக்கல, விட்டுறோமே. அதாவது நான் ஆண்டவர் நேசிக்கிறது கர்த்தர் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்காய் தம்மையே தந்தாரே, அந்த பலியின் அடிப்படையில் தான் இருக்கணும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் தந்தருளி இருக்கிறாரே, இதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த மாலை வேளையில மனசாட்சியை தொட்டு உண்மையா எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் எனக்கு நிறைவானதை தந்திருக்கிறார் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்க
சொர்க்கமையா, நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையா ஆண்டவரை முதல்ல நேசிக்க ஆரம்பிச்சுட்டனாலே தேசத்தில் எழுப்புதல் வந்துடும். ஆண்டவரை நேசிக்காமலாம் எழுப்புதல் வராது. நம்மளை எழுப்புறதே பெரிய விஷயமா இருக்கு. மீட்டிங் முடிச்சு எழும்பு. அந்த லவ், அந்த நேசம் பொங்க ஆரம்பிக்கும் போது நேச வைராக்கியம் பாராட்ட ஆரம்பிக்கும். அந்த நேச வைராக்கியம் தான் அக்னி மடங்கு 7 மடங்கு அதிகமானாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் சொல்லி அப்படி நிக்கிறாங்க. ஏன் அந்த நேச வைராக்கியம். எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க இயேசுவுக்கு. சிலுவையில் இயேசு அறையப்பட்ட போது யோவான் மட்டும்தானே வந்து நிற்கிறான். ஏன்? நேசம், அன்பா இருக்கிறான், மார்பில் சாய்ந்து இருக்கிறான். எங்கேயும் ஓட முடியல. நாளைக்கு சோதனையிலும் கஷ்டத்திலும் ஒருத்தனுக்கு நிற்க முடியும்னா அது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு மட்டும்தான் முடியும். அவ்வளவாய். ஏன்னா ஆண்டவரிடத்தில் அன்பு கூற என்ன செய்யணும்னா, கர்த்தர் நமக்காய் தம்மை தந்ததை திரும்ப திரும்ப நினைக்கணும். ஆண்டவர், எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, என்னை தேடினீரே, என்னை கண்டெடுத்தீரே. இன்னைக்கு பாருங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா உண்மையான அந்த அன்பு. எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லும் போது சொல்லுவார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்கிட்ட நல்ல நல்ல கிரியைகள்லாம் இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, ஆனா அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று எனக்கு உன் பேரில் ஒரு குறை இருக்கு. உண்மையில் அந்த வசனம் படிக்கும்போது அழுகதான் வரும். இந்த எபேசு சபைக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் குவாலிட்டி. ஆனால் அந்த பழைய அன்பு இல்லைன்னதும் ஆண்டவர் கண்ணுக்கு குறை மட்டும்தான் தெரியுது. குறை மட்டும்தான் தெரியுது. ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வரா. அவ பேரே பாவி. இயேசு கிட்ட வந்து இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறான். கண்ணீரால பாதத்தை நினைக்கிறா, தலைமுடியால துடைக்கிறா. இயேசு அந்த இடத்துல அவளுக்கு எத்தனை குறைகள் அவருக்கு தெரியும். ஏதாவது பேசினாரா? ஒண்ணுமே பேசல. இவள் அதிகம் அன்பு கூர்ந்தாளே, இவள் அதிகம் அன்பு கூர்ந்தாளே, இவள் அப்படி அன்பு லவ் மட்டும் பேசிட்டு இருக்கிறார். நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி இரவும் பகலும் ஊழியம் செஞ்சாலும் நான் ஆண்டவர்கிட்ட நேசிக்கலைன்னு ஆண்டவர் சொல்லுவார். எல்லாம் ரைட்டு தான்ப்பா, நல்லா பண்ணுற, ஆனால் அந்த பழைய அந்த அன்பு இல்லையே. அன்பு இல்லாமல் நம்ம பண்ணுற எதுவுமே ஆண்டவருக்கு ஒரு திருப்தியே கொடுக்காது. திருப்தியே கொடுக்காது. வேதம் சொல்லுகிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. ஆண்டவர் அறியணும்னா பக்கத்தில் போகணும். லவ் இல்லாம கிட்ட போக முடியாது. நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறது வேணும். ஆண்டவர்கிட்ட இருக்கணும். அப்பா எனக்கு நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதனாலதான் சில சோதனைகள் எல்லாம் அனுமதிக்கிறார். எத்தனை முறை நம்ம அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல எதில் கை வைப்போம் தெரியுமா? நம்ம ப்ரேயர் லைஃப்பில் கை வைப்போம். வேண்டாம், இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லைன்னு என்னைக்கா சாப்பிடாம இருந்திருக்கோமா? மனசு சரியில்லாதட்டு 2 பார்சல் எக்ஸ்ட்ரா உள்ள போகும். மனசு சரியில்லை, பைபிள் தொடவே மாட்டோம். பைபிள் தொடவே மாட்டோம். கஷ்டப்பட்டு தான் பைபிள். அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பது அறிய.
நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அன்பு. அன்பு. நான் ஆராதிச்சாலும் அதில் அன்பு இருக்கணும், நான் ஊழியம் செஞ்சாலும் அதில் அன்பு இருக்கணும், நான் கொடுத்தாலும் அதில் அன்பு இருக்கணும், நான் ஆண்டவருக்குன்னு என்ன செஞ்சால் என்ன தீர்மானம் எடுத்தாலும் அது அன்பின் அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர இது செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும், 10ல் 1 நான் கொடுத்தா எனக்கு அமுக்கி குலுக்கி கிடைக்கும். இருந்து குலுக்குவார். மியான்மார் போங்க, நல்லா குலுங்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பார்வையே ராங். எனக்கு நான் இப்படி பண்ணால் எனக்கு அது கிடைக்கும், நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் எனக்கு அது கிடைக்கும், 4 மணி நேரம் ஜெபம் பண்ண எல்லாம் கிடைக்குங்க, இல்லைன்னு இல்லை. அது எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆனால் நம்ம செய்யறது எல்லாமே அன்பின் நிமித்தம் செஞ்சா. பைபிள் படிக்காதவங்கெல்லாம் 2020 மார்ச் மாதம் 22ஆம் தேதிக்கு போகிற பைபிள் வாங்கி படித்தாங்க. ஏன் தெரியுமா? இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. எத்தனை பாஸ்டர்ஸ் வந்தாங்க, யாராவது பைபிள் படித்தாங்களா? இல்லை. பாஸ்டர் கொரோனா வந்ததும் எல்லாரும் பைபிள் படித்தாங்க. அதுவும் சங்கீதம் 91 எல்லா பைபிளை பார்த்தா தெரியும். இந்த பலவரன் அங்கி போட்டது மாதிரி இருக்கும். மசாலாத்தை தடவிட்டு இருக்கும் போதே பைபிள் எடுத்து படிக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, எல்லாம் கையை இதெல்லாம் அன்பிலேயே படித்தோம். பயம் கொரோனா வந்து கடிச்சிட்டுனா பைபிள் படிக்கிறாங்களோ இல்லையோ, பில்லோக்கு அடியில் பைபிள் இருக்கும், பிள்ளைக்கு தொட்டில்ல பைபிள் இருக்கும். பிள்ளை இன்னும் வாயை திறந்து அம்மானே கூட, அம்மாக்கு பைபிள் தெரியாது, ஆனா பிள்ளைக்கு தொட்டிலுக்கு கீழே. ஏங்க, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு மற்ற மார்க்கத்தார் செய்யறது போல நம்ம இயேசுவை அந்த இடத்துல யூஸ் பண்றோம். மற்ற மார்க்கத்தார் தங்கள் தங்கள் முறைமையின்படி என்னெல்லாம் செய்யறாங்களோ அதுல அந்த மற்ற தெய்வங்களை மாற்றி விட்டு நம்ம இயேசுவை யூஸ் பண்றோம். நமக்கு அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? Who is Jesus? Hallelujah. அவர் யாரை அப்பா என்று அழைத்தாரோ அவரை நானும் அப்பா என்று அழைக்கும்படி எனக்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. Hallelujah. எனக்கு கேட்கிற அன்பு சபையே, அன்பு சகோதரா சகோதரி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்கலாம் அல்லது பல முறை நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம். நமக்கும் ஆண்டவர் கேட இருக்கிற உறவு. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என், அதாவது அநேக ஜனங்கள் வந்தார்கள், அவர்களிடத்துல ஆண்டவர் ரொம்ப சாஃப்டா பேசுவார். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சீஷர்கள் 12 பேர் இருக்கும்போது இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு கேட்கும்போது பேதுரு என்ன சொல்லுவார் தெரியுமா? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? சிம்பிளா சொல்லணும்னா பேதுருட்ட சொல்ல, உனக்கும் போனா போன்ட்டார். பேதுரு கேட்கிறார், யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? அவர் போல. பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. உங்களை பார்த்து உங்க பாஸ்டர் சொன்னா இருப்பீங்க அடுத்த வாரம். எப்படிங்க இருக்கும்? ஒரு 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 அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேதுரு நிக்கிற. இதான் அன்பு, இதான் அன்பு. அன்னாள் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏலி சொல்றாரு, உனக்கே கொஞ்சம் நியாயமா இருக்கமா, காலையிலே போட்டுட்டு வந்துட்டியம்மா அப்படிங்கிறார். உடனே அன்னாள், நான் இன்னி சர்ச்சுக்கு இல்லை, அது அவங்கள பாதிக்கல, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அப்பா வீடு. இயேசு ஆலயத்திலிருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. அடுத்த ஓய்வு நாளில் பாருங்க, இயேசு ஆலயத்தில் தான் இருப்பார். ஏன்? இதே அப்பா வீடு. இதான் அன்பு. ஏதாவது ஒன்று நான் நினைக்கிறதுக்கு மாறா நடக்கும்போது தேவனோடு உள்ள உறவுல விரிசல் வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
காரணம் ஒன்னே ஒன்றுதான், நம்ம ஆண்டவரை நேசிக்கல. நம்ம ஆண்டவரிடத்தில் உள்ள பல காரியங்களை மனதில் வைத்து நேசிக்கிறது போல நடிக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். டிலே பண்ணல, தாமதிக்கல. ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கல. ஆண்டவர் எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 10 days டைம் கொடுங்க, அல்லது நான் என் மனைவியோடு டிஸ்கஸே பண்ணல. சாராள்கிட்ட எந்த டிஸ்கஷனும் கிடையாது. வெரி நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங், அதிகாலையில் எழுந்து, 3வது வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, 22வது அதிகாரம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. அன்புல தான் கீழ்ப்படிதல் இருக்கு. 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருத்தங்க சத்தமா வாசிங்க. 1 யோவான் 3:5 எடுத்தீங்களா? 1 யோவான் 5:3 நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள், புரிஞ்ச அந்த வசனம் புரியும்படி ஒரே லைன்ல சொல்லவா? கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும் போது ஐயோ இதெல்லாம் முடியாதுன்னு சொல்றேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை. ஈசாக்கை பலி செலுத்துன்னு சொன்னார். இங்க இருக்கிற யார்கிட்டையாவது உங்க பிள்ளையை பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொன்னாரா? முன்னாயிட்டீங்க, சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம செய்யவே மாட்டோம். அவருக்கு தெரியும் யார் யாரை எப்படி சோதிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆபிரகாம் எங்க பிடிக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமினுடைய அன்பினுடைய ஆழம் பெருசு. வயசு ஏற ஏற ஆபிரகாமுக்கு லவ்வும் ஏறிட்டு இருக்கு. அதனாலதான் நீங்க இந்த சோதனைக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற கிரயம், இது பலன் இருக்கு தெரியுமா? புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறத யார் பேர்ல தெரியுமா ஆரம்பிக்கும்? ஆபிரகாம் தான் ஆரம்பிக்கும். ஆண்டவர்னு போறியே, உன் வாழ்க்கையில் என்ன சோதனை பாரு. ஆண்டவர் சில பலன்ல நமக்கு கிடைக்காதுங்க. இங்க நம்ம கண்ணீருக்கெல்லாம் பலன் உண்டு. ஆனா அநேக பலனை நம்ம இந்த பூமியில பார்க்க மாட்டோம். ஆனா ஒண்ணு நிச்சயம், அவர் வரும்போது அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவனுக்கு இது எதுவுமே பாரம் கிடையாது. ஆபிரகாம் போற வழியிலெல்லாம் ஐயோ என்னை எப்படி பண்ணிட்டாரு, என்னை நம்பி வந்தேன்னு புலம்பல்ல. அன்பு. ஆண்டவர்கிட்ட இதுக்கு கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்தலை. ஜப குறிப்பு இல்லைன்னா நம்மள எத்தனை பேருக்கு ஜபம் ஓடும்? நம்ம ஜப குறிப்பெல்லாம் தீர்ந்துட்டுன்னு வைங்களேன், அடுத்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஜபத்தை முடிப்போம். 1 மணிக்கு ஜோம் பண்ணணும்னு போய் உட்காருவோம். ஒரு 10 பாயிண்ட் 10 நிமிஷத்தில் தீர்ந்துட்டு நம்ம நினைப்பு எப்படி தெரியுமா? ஒரு மணிக்கு ஜோம் பண்ணிக்கிற கிளாக்கை பார்த்தா 10 நிமிஷம் தான் இருக்கும். ஐயோ இன்னும் இருக்குது 50 நிமிஷம், என்ன பண்ண? திருப்பி இம்போசிஷன் மாதிரி அதே தான் சொல்லிட்டே இருக்கும். சிலருக்கு இந்த 1000 ஸ்தோத்திர பலி புக்கு மட்டும் இல்லை, ஸ்தோத்திரமே இல்லை. மகனே மகளே, என்னை கொஞ்ச நேரம் துதிப்பாயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு புக் எடுத்துட்டு வரேன்.
தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே. இது உள்ளத்திலிருந்து வருதா, புத்தகத்திலிருந்து வருதா? இந்த தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஆனா 20 வருஷம் ஆண்டவர் அப்பான்னு அழைச்சிட்டோம், இன்னும் நான் புத்தகத்தை திறந்துதான் அவரை நான் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன்னா. எனக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற, 8 வயசு. இன்னொரு பொண்ணுக்கு 1.25 வயசு ஆகுது. 1.25 வயசு பிள்ளைக்கு சொல்லுவோம் அப்பா சொல்லு, அம்மா சொல்லுன்னு சொல்லி கொடுத்து சொல்லுவோம். 8 வயசு பிள்ளை வந்துட்டு நேராக வந்துட்டு புக்கை திறந்து, டேடின்னு ஒரு புக்கை வச்சு திறந்து, ஹாய் டேடி, எப்படி இருக்கிறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டேடி, இப்படி புக்கை பார்த்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா என் கை விறுவிறுன்னு வரும். எதுக்கு தெரியுமா? ஆனால் என் பொண்ணு அப்படி சொல்லுவேன், என்ன பார்த்து டேடி ஐ லவ் யூ ஸோ மச் டேடி அப்படிம்பா. அப்படி சொல்லும் போதே உள்ளம். இப்படி எத்தனை பேர் அப்பா கிட்ட பேசுறோம்? நீங்க டைம் எல்லாம் 2வது பாருங்க. 1 மணிக்கு ஒரு ஜாபம், 2 மணி, அதெல்லாம் 2வது. முதல்ல உறவுக்குள்ள வாங்க. பழக்கமே இல்லாதவங்கள்ட்ட எப்படிங்க பேச முடியும்? இப்போ பிரதர் என்ன அழைக்கிறான், நாங்க இதுவரை பேசி பழகினதே கிடையாது. அதனால எங்க போன் கான்வர்சேஷன் எவ்வளவு இருக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், எப்போ வருவீங்க, எத்தனை பேர் வருவீங்க, இவ்வளவுதான். இதோட முடிஞ்சு. ஏன் தெரியுமா? எங்களுக்குள்ள என்ன இல்லை. இதே இது நாங்க பேசி 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 பழகிட்டோன்னு வைங்களேன், பேச்சு என்ன ஆகும் தெரியுமா? கூடிட்டே இருக்கும். பழக்கமே இல்லாத ஒரு நபர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது, ஆனால் பெண்கள் பேசுவாங்க, அது தனிக்கிறத. 2 பெண்கள் புதுசாக தான் பேசியிருப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு. ஆண்டோட்ட மட்டும் பேச மாட்டாங்க, மீதி எல்லார்ட்டையும் பழக்கமே இல்லை. ஆனால் ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா, வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க, இதோட முடிஞ்சது. அதுக்கு மேலே எப்படிதான் பேசுவோமா? ஏன்? நமக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் ஒரு 5 வருஷம் பழகுன ஒரு நபர்கிட்ட பேசும்போதே அப்படி அப்படி எவ்வளோ காரியங்களை ஷேர் பண்ணுவோம் தெரியுமா? இப்படி மனம் விட்டு ஆண்டோட்டு பேசுகிறோமா? ஆபிரகாம் பேசினார் பார்த்தீங்களா? 50 நீதிமான் இருந்தா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவன் 10ல் கொண்டு வந்து நிற்பான்னு? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆபிரகாம் எனக்கு டைம் ஆகுது, ஒரே அடியாக 10 முடிஞ்சு அப்படின்னு அர்த்தம்னா பேச்சை குறைக்க வைக்கலாம். ஆண்டவர் குறைக்க வைக்கல பாருங்க. நீ பேசுடா, நீ கேளுடா, நீ கேளுடா. அப்புறம் கேட்டுட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு நான் 3 பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 1ல் தான் ஆண்டவர் வந்து பிடிச்சு நிறுத்தி வைக்கிறார். இந்த கூட்டத்தில் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு உள்ளம் எழும்புமானால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பரலோக தேவன் சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு ஓவர்ஃப்ளோ ஆகிற இடத்துல கீழ்ப்படிதல் இருக்கும். இயேசுவுக்கு பிதாவை ரொம்ப பிடிக்கும், அதனால சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பிதாவை பிரியப்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை. இப்ப ஆபிரகாம் போறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய எப்படி உதவுகிறார்? 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எப்படி அவர் உதவுகிறார்? 1, கூடவே பயணிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. வரும்போது 6-7 வசனத்தை பாருங்கள். வாசிங்க. 22வது அதிகாரம் 6-7 வசனங்கள். இருவரும் கூடி போனார்கள். நெருப்பும் கட்டைகளும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி. அப்ப இவங்க கூட என்ன இல்லை? ஆட்டுக்குட்டி இல்ல. ஆட்டுக்குட்டியானவர் யாருக்கு நிழலா? ஆட்டுக்குட்டி யாருக்கு நிழல் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இவங்க பயணத்துல அவர் இல்ல. ஆனா ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா நமக்கு தெரியும், இவங்க மோரியா மலைக்கு மேல போகும்போது அங்க என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு ஆட்டுக்கடா இருக்கும். 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடா. நல்ல கவனிங்க. இந்த ஆட்டுக்கடா எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு?
இவங்க கொண்டு போகல, இவங்க கூடையும் இல்லை. அப்போ எப்படி வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? இவர்கள் மோரியா மலையின் ஒரு பக்கத்தில் இவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க இவர்களுக்கு உதவும்படிக்கு இதன் மறுபக்கத்தில் இந்த ஆட்டுக்கடா ஏறி வந்து கொண்டே இருக்கிறது. என்னதின் அர்த்தம்? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவே நீருதி நம்புவே. யோசேப்புக்கு என்ன தெரியல தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறது. குழியில தூக்கி போடும் போதும் சரி, சிறைச்சாலை கொண்டு கொடுக்கும் போதும் சரி, வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவரும் பயணிக்கிறார். நீங்க கேட்கலாம், உண்மையில் அவரும் என் கூட பயணிக்கிறாரா? எஸ். எதை வச்சு சொல்றீங்க? இன்னைக்கு நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆபிரகாமை விட்டு ஆகார் ஓடி போனால, ஆபிரகாம் தேடி வந்தாரா? சாராள் தேடி வந்தாங்களா? இல்லை. ஏன் வரல? ஆகாரே உனக்கு அவ்வளோதான் மதிப்பு. ஆமே. சில நேரத்தில் பாருங்க, சவுல் வீட்டில் கழுத காணாம போச்சு, தேடி போனாங்களா இல்லையா? அவனை இந்த ஆகார் போனதும் தேடி வந்தாங்களா? மிருகங்களுக்கு கொடுக்கிற மரியாதை கூட பல நேரத்தில் நமக்கு இருக்காது. ஆனால் அந்த ஆகாரை ஒருவர் தேடி வந்தா. அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. தாவீது நல்ல நிலையில் இருந்தபோது தாவீதின் குடும்பம் எல்லாம் தாவீது தேடி வராங்க. ஆனா தாவீது ஆடு மேய்த்து கொண்டு ஒன்னெல்லாம் இருந்த போது சிங்கம் வந்துருது, கரடி வருது, ஒரு சகோதரன் கூட தாவீதை பார்க்க வரல. 7 சகோதரர்கள் உண்டு இல்ல? அப்பா நான் போய் தம்பியை பார்த்துட்டு வரேன், ஒரு சகோதரனாவது. தாவீது சொல்லுகிறார், என் கூட பிறந்தவங்க என்னை அந்நியனா பார்க்குறாங்க, வேற்று மனுஷனா பார்க்குறாங்க. ஆனா பின்னாட்கள் எப்படி ஆயிட்டு தெரியுமா? அத்தனை பேரையும் தாவீது போஷிக்கிறான். தாவீது இப்படி எந்த சப்போர்ட்டும். ஆனா ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. சிலர் பாருங்க, அந்த ஃபேமிலி போட்டோக்கு மட்டும்தான் நம்ம தேவை. அதுக்கப்புறம் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. ஆனா யாராலையும் தாவீதுக்கு எந்த யூஸும் கிடையாது. அப்படி இருந்து தாவீது நிற்க காரணம் என்ன? தாவீது சொல்லுகிறா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உடன்பயன் நமக்கு தெரியாது. இது கர்த்தர் நியமித்த பாதைங்கிற நிச்சயம் இருக்குதா? கர்த்தர் கூட உண்டு, கர்த்தர் கூட உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நம்புறீங்க, கர்த்தர் எனக்கு உதவ என் கூட இருக்கிறா, இந்த சோதனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் கூட உண்டு, கர்த்தர் கூட உண்டு. இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, நீங்க எல்லாரும் என்னை தனியே விட்டு தன் ஸ்தானத்துக்கு போகும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். நான் தனிமையெல்லாம் கிடையாது, அப்பா என் கூட இருக்கிறார், உடன் பயணிக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார் தெரியுமா? தம்மை காண்பிக்கிறார். ஆதியாகமம் 22:13 வாசியுங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். நல்ல கவனிங்க,
இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அந்த கல்லெல்லாம் எடுத்து பலிபீடம் கட்டுவார்ல, அப்பவும் இந்த ஆட்டுக்கடை அங்கே தானே இருந்திருக்கும். பார்த்தாரா? இல்லை. எப்பொழுது இந்த கத்தி ஓங்கி ஈசாக்கு மேலே வைக்க போறானோ அப்பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்மை காண்பிக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் ரொம்ப டீப்பாக படிச்சிங்கன்னா அதை பேசுறதுக்கு இந்த நைட்டு பத்தாது. ஆபிரகாம் கத்தியை ஓங்கினதும், ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே கைப்படாதேங்கிற சத்தம் உண்டாச்சு. அந்த சத்தம் கேட்டதும் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது யாரை கண்டான்? ஆட்டுக்கடாவை கண்டான். அவன் கேட்டது வார்த்தை, பார்த்தது ஆட்டுக்கடா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக இந்த பூமியில இறங்கி வந்தது. அவரை பார்த்துதான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த இடத்துல தேவன் தம்மை காண்பிக்கிறார் பலியாக. 7 மடங்கு அக்னி சூழலிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். கொந்தளிக்கிற கடல் நடுவிலே சீஷர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். பயந்து, யூதருக்கு பயந்து அறைக்கதவை அடைத்துக் கொண்டு இருந்த சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் எப்படி உதவுவார் தெரியுமா? தம்மை காண்பிப்பார். பத்மதீவில் யோவானுக்கு தம்மை காண்பித்தார். அவர் ஆகாருக்கும் தன்னை காண்பித்தார், யோவானுக்கும் தம்மை காண்பித்தார். ஆமே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு உதவ நம்மோடு பயணிக்கிறவர் மாத்திரமல்ல, நான் இருக்கிறேன் என தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. பாடுங்க. ஏதுமில்லை, க்ளோரி, துணையாளர் என்னை விட்டு. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் க்ளோரி, நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். க்ளோரி, நம்புவேன். உடன் பயணிக்கிறார், தம்மை காண்பிக்கிறார். 3, நமக்கு பதிலாக அவர் மாறுகிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு இருக்குல்ல, அவர் சோதிக்கப்பட்டது பாடுபட்டது எதனால தெரியுமா? நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் வந்து நின்றதுனால. அதனால தான் நம்மேல் விழும் ஆக்கினை. ஒருத்தங்க என்ன ஓங்கி அடிக்கிறாங்க, அடிக்கும் போது இன்னொருத்தங்க இடையில வந்துட்டாங்கன்னா அந்த அடி யார் மேல விழும்? அப்படி விழுந்து அப்படி இப்படிதான் அவர் சோதிக்கப்பட்டார். இங்கே இந்த வசனத்தை பாருங்கள், 13வது வசனம். அவன் ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக, எல்லாரும் சொல்லுங்க, பதிலாக சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க. நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் வந்து நின்று, அவர் நிற்க வேண்டிய இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். நமக்காக பாவமாக்கப்பட்டு நம்மை பிள்ளையாக்கினார். பஸ்கா அன்று ஒருவனை விடுதலை செய்ய வேண்டும், பிலாத்துவுக்கோ இயேசுவை விடுவிக்க வேண்டும் என்ற ஆசை. ஜனங்கள் எல்லாரும் பரபாசை விடுதலை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆளை விடுதலை செய்யணும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மத்தேயு 27:26 அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு. உண்மையில் அந்த இடத்துல யார் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் தெரியுமா? பரபாஸ்.
ஆனால் பரபாஸ் விடுதலையாக்கப்பட காரணம் என்ன? இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டபடினால. யார் இந்த பரபாஸ் தெரியுமா? பரபாஸ் யார் தெரியுமா? நமக்கு டைம் இல்லை, டைம் இருந்தா சொல்லியிருப்பேன். டைம் இல்லாததுனால பரபாஸ் யார் என்பதை அறிய வேண்டுமானால் நீங்க வீட்டில் போய் கண்ணாடியை பாருங்க, கிளியரா தெரியும். நாம தான் அந்த பரபாஸ். அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் விடுவிக்கப்பட்டோம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவர் தாமே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உயிர் தெழுந்த கிறிஸ்து பேதுரு, நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், நீயும் கஷ்டப்படு. அப்படி கேட்கல. நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இதே கேள்வியை உங்கள் மத்தியில் வைத்து நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். எத்தனை காலம் நம்ம வீணாக்கிட்டோம், இனி எத்தனை காலம் நமக்கு முன்பாக இருக்குன்னு தெரியல. அப்பா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனையா, ஆராதனை. உண்மையாய் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இனி உங்களை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. அன்பு ஒருத்தர் அன்பு கூந்துட்டானா ஒருத்தர் நேசத்துக்காக எதையும் இழப்பான். அன்பு கூறுகிறவர்களிடத்தில் தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகும். தேவன் தம்முடைய ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய இருதயத்தை அவங்க கிட்ட ஓபன் பண்ணுவார். எழுப்பி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே. மறுபடியும் சொல்லுங்க, அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை, glory, ஆராதனை ஆராதனை. ரிக்ரமா ஷேதனலே மாக்கரோ. ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர், நான் உண்மையா உங்களை நேசிக்க விரும்புறேன்ப்பா. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என் கண்ணில் மூடி அப்பா கிட்ட பேசுங்க. உங்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. எது வந்தாலும் என்ன வந்தாலும் கொஞ்சம் கூட விட்டு விலகாம இன்னும் நெருங்கி கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. அதை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டி. அன்பு சகோதர சகோதரி, உனக்கு உதவும்படி உன்னோடு பயணிக்கிறார் அவர். உனக்கு உதவும்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். உனக்கு உதவும்படி உனக்கு பதிலாகவே மாறுகிறார் அவர். அவர் முதற் பலனாய் அடிக்கப்பட்டதனால் இன்னைக்கு நாம் நிர்மூலமாக இருக்கிறோம். எத்தனை இரவு சங்கார தூதன் அழிக்க வந்தான் தெரியுமா? அந்த இரத்தத்தை கண்டு அவன் விலகி போய்விட்டான். அவரால் நாம் வாழ்கிறோம். அவரால் மட்டுமே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவருக்காக
அவரால் 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அவருக்காக இனி வாழ்வோம். அவரால் வாழ்கிறவர்கள் அவருக்காக வாழ வேண்டும். அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க மட்டும் 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன்பா. அவரால உம்மால் வாழ்கிற நான் உமக்காக வாழ கிருபை தாரும். உம்மால வாழ்கிறேன், உமக்காக வாழணும். அவரால வாழ்கிறோம், அவருக்காக வாழணும். அவரால வாழ்கிறோம், அவருக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.